துபாயில் மாலை அமீரக அரசின் ஆதரவுடன் ஈமான் கலாச்சார மையம் சார்பில் ரமலான் இப்தார் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 20 வருடமாக துபாயில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஈமான் நிர்வாகிகள் ஒரு நாளைக்கு 6000 நபர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறக்கின்றார்கள். இப்படி ஒரு மகத்தான காரியத்தை இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சிறந்த முறையில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் PSM ஹபிபுல்லா காக்கா அவர்கள் வழிகாட்டுதலிலும் பொதுச் செயலர் ஹமீத் யாசின் அவர்கள் தலைமையிலும் இமான் குழுவின் நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக திறன்பட செயல்பட்டு சற்று கூட ஓய்வெடுக்காமல் பணியை முடித்துவிட்டு வந்து இந்நிகழ்வை கலந்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் இமான் குழு நிர்வாகிகள் தவசி தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி சார்பாக நிர்வாகம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறது. ஈமான் குழு உறுப்பினர்கள் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் தன்னார்வலர்கள் இணைந்து இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கேப்டன் தொலைக்காட்சி, தவசி தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர், தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் KVL, தேமுதிக அமீரக பிரிவு துணை செயலாளர் சாகுல் அமீத், சமூக வலைதள துணை செயலாளர் நைனா முகமது, அமீரக குறும்பட விழா ஏற்பாட்டாளர் ராமா மலர், நித்யரூபன், சதீஷ் திலக் மற்றும் அம்ருதா, துணைத் தலைவர் முத்தமிழ் சங்கம் துபாய் மன்னை அமின், ஃபாரூக் தலைவர் TMMK துபாய் ஒளிப்பதிவாளர் RR மீடியா ரஷீத். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் இமான் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யாசின் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். துபாய் தவசி நியூஸ் செய்தியாளர் KV கமல். எல்லாருக்கும் நன்றி. இந்த வருடப்பாய் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வேண்டிய அளவில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வரவேற்பு அனைவரும் வரவேற்பது மீண்டும் ஒரு கேப்டன் இந்த நிகழ்ச்சிக்காக ஈமான் சங்கத்திற்காக நன்றி யாசின்பாய் வந்து ஒரு பெரிய ஒரு தொண்டு, நல்ல மனசு வேணும். எவ்வளோ இருந்தாலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் பொருட்படுத்தாமல் இருக்கிற மக்களில் ஒன்று சேர்த்து இந்த நாட்டுடைய சட்டத்துக்கு உட்பட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. யாசின்பாய்க்கு கேப்டன் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன்.